வணக்கம். நான் ஜோதிடர் விஜயகுமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2026 ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு பொது பலன் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு 90%, ரிஷப ராசிக்கு 95 சொன்னோம், மேஷ ராசிக்கு 60 சொன்னோம், மிதுன ராசிக்கு 90% அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. சரிங்களா? மிச்சம் ஒரே ஒரு 10% தான் உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். அந்த 10ஐயும் நம்ம பாசிட்டிவாக மாற்றிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வலு மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் உள்ளது. சரிங்களா? வாங்க அது என்னன்னு ஒன்று ஒன்றா நம்ம போய் பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுன ராசியிலே குரு இருக்கார், ஜனன குரு. சரிங்களா? 3ஆம் இடத்துல கேது இருக்கார், 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் அண்ட் சுக்கிரன். சரிங்களா? 9ஆம் இடத்துல ராகு இருக்கார், 10ல் சனி இருக்கார். 10 தான் அமோகம் உங்களுக்கு. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் அருமையாக இருக்கும் இந்த வருடம். அதே மாதிரி மிதுன ராசி நேயர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு இடமாற்றம் வந்துடும். வீடு இடம் மாற போகிறீங்களா, மாறிடுங்க. வேலை இடம் மாற போகிறீங்களா, மாறிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இடமாற்றம் வந்தாலும் அதை சுபமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? ஏன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு இடமாற்றம் வரும், அது சுபமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம், நல்லா தான் இருக்கும் அந்த இடமாற்றம். அடுத்தது சகோதர ஸ்தானத்தில் கேது இருக்கார், 3ஆம் இடத்துல. ஓகேங்களா? உங்கள் அண்ணனோ தம்பியோ அவங்க கூட வார்த்தைகளை கவனமாக விடுங்க. சின்ன மனக்கசப்பு இல்லை, பெரிய மனக்கசப்பை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சகோதர ஸ்தானத்தில் கேது இருக்காரு. அதனால் அண்ணனோ தம்பியோ அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்களோட மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை பெருசாக விரிசல் ஆகிக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க. அதாவது உங்களோட அண்ணன் தம்பிகிட்ட வார்த்தை விடுறப்ப கொஞ்சம் பார்த்து விடுங்க. சரிங்களா? இந்த வருஷம் மட்டும். அது மாதிரி மிதுன ராசி நேயர்கள் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு 2 பூட்டு இருக்கும், 2 சாவி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொதல் பூட்டில் போயிட்டு மொதல் சாவியை போடாமல் 2ஆவது சாவியை போட்டு திறந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதை திறக்க முடியாது. சரி, அந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டோம். அப்போ ரெண்டாவது சாவியை போட்டு திறந்துடுவாங்க, அந்த கேட்டை திறந்துடுவாங்க. சரி, 2ஆவது கேட்டை தான் திறந்தாச்சு இல்லை, அடுத்தது திருப்பி நம்ம 2ஆவது கேட்டில் போய் திறக்கிறப்ப கரெக்டான சாவியை திருப்பி நம்ம போடணும்ல. திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி முதல் கேட்டில் போட வேண்டிய சாவியை 2ஆவது கேட்டில் போட்டு தப்பாகவே பண்ணுவாங்க. இதை மாதிரி நேரங்களை வீணாக்குவாங்க அவங்க மிதுன ராசி நேயர்கள். இந்த வருடம் அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் வீணாக்காமல் கரெக்டான வழியில் செலவழிச்சிங்கன்னா இந்த வருடம் மாதிரி எந்த வருடமும் உங்களுக்கு அமையவே அமையாது. உங்களோட வருமானத்தை பெருக்க நீங்கள் உங்கள் திறமையை இந்த வருடம் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். பேச்சு திறமையை நல்லா வளர்த்துக்கணும், தொழில் திறமையை வளர்த்துக்கணும். சரிங்களா? பேச்சு திறமையை வளர்த்துக்கணும்னு சொன்ன உடனே வார்த்தைகளை மட்டும் பார்த்து உபயோகம் பண்ணணும் இந்த வருஷம் நீங்கள். அது மாதிரி தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருக்குது. இருந்தாலும் கூட நீங்கள் இந்த வருடம் தொழில் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, முதலீடு போடுறீங்கன்னா அதில் கவனமாக முதலீடு செய்யணும். அதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? அது மாதிரி கணவனுடன் நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டிய வருடம், மனைவியுடன் கணவர் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டிய வருடம் இதுதான். சரிங்களா? எதனாலனா, உங்களுக்கு இந்த வருடம் இருக்கிற அந்யோன்யம் மாதிரி எந்த வருடமும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி உங்களோட அன்பை பரிமாறிக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வேலை. இந்த வருடம் வேலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் நினச்சதை விட அதிகமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த வருஷம். புதிய முயற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கலாம், அடுத்த காலம் எடுத்து வைக்கலாம். புதிய ஸ்டெப்பு, அதாவது ஒரு விஷயத்தில் புதுசாக ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா அதை கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் செய்யலாம். வேலையில் இந்த வருடம் வேலை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதை மாதிரி பணம், இந்த வருடம் பணத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். சரிங்களா? அதில் கொஞ்சம் கவனம் வேணும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் கையை விட்டுட்டு இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த வருஷம் செலவு பண்ணணும் நீங்கள். அப்போ தான் இந்த வருடம் உங்கள் கையில் பணம் அதிகரிக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி உறவுகளுடன் மனக்கசப்பு ஏற்படும். அதை புரிஞ்சிக்கின்னு சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பெரிய மனக்கசப்பாக இருந்தால் 2 பேரும் புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகணும்.
அது மாதிரி வந்து உடல்நிலை, இந்த வருடம் உடல்நிலையில் வந்து ஆரம்பத்திலே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த சளி தொந்தரவு, ரொம்ப டயர்டாகிடுவீங்க. சின்ன விஷயம் செஞ்சால் கூட கொஞ்சம் டயர்டாகிடுவீங்க. அது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு 10 ஸ்டெப்பு நடந்து போனீங்கன்னா மூச்சு வாங்கும். படிக்கட்டில் இறங்குறப்ப பார்த்து இறங்கணும். வழிக்கு விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த வருடம் வந்து உங்களுக்கு உடல்நிலையில் கவனம் கொஞ்சம் வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட கவனம் வேணும். பெரிய பெரிய விஷயங்களை கூட விடுங்க. சின்ன விஷயங்கள் ஒரு 10 ஸ்டெப்பு போகிறப்பே மூச்சு வாங்குதுன்னா அதை முறையான டாக்டரை கன்சிடர் பண்ணி அதை தீர்த்துக்கணும். அது மாதிரி அதுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும். உடற்பயிற்சி உங்களுக்கு இந்த வருடம் அவசியம் வேணும். ரொம்ப வெயிட் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி பண விஷயத்தில் அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. கொஞ்சம் பிளான் பண்ணி அதை செலவு பண்ணுங்கள். பிளான் பண்ணி பணத்தை பெருக்க பாருங்கள். சரிங்களா? இந்த வருடம் உங்களுக்கு இரட்டைத்தன்மையில் இருக்குது பணம். உங்களுக்கு கையிலையும் வரும், அதை இழுத்துட்டும் போயிடும். சரிங்களா? அதை இழுத்துட்டு போகிறத மட்டும் இறுக்கி பிடிங்க. நீங்கள் இந்த வருடம் லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரராக ஆகலாம். இந்த ஆண்டு கல்வி வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இரட்டைத்தன்மையாகவே இருக்குது. ஏன்னா அதாவது உங்கள் ராசியில் குரு இருக்கார். ராசியில் குரு இருக்கிறது, ஜனன குரு இருக்கிறது கொஞ்சம் பாதகம் தான். சரிங்களா? இருந்தாலும் ஜனன குரு கைவிட மாட்டார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சோதிப்பார். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு விஷயத்தை நம்ம சீக்கிரமாக மறக்க நேரிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கல்வியில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம், ஒரு ஆன்சர் படிக்கிறோன்னா எல்லாருக்கும் ஒரு 3-4 வாட்டியிலே மனசில் பதிஞ்சிடும். ஆனால் மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு 7-8 வாட்டி நீங்கள் படித்து அதை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அது சீக்கிரமாக மறக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாம் வந்து இப்போ 10th 12th எக்ஸாம்லாம் வந்து உங்களுக்கு ஏப்ரல்லேயே வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் குரு வந்து 2ஆம் இடத்துக்கு மாறினார். அதனால் ஜனன குரு, அதாவது மிதுன ராசியில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் மறதிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜனன குரு கைவிட மாட்டார். உங்களுக்கு எக்ஸாம் கல்வி சம்மந்தமான விஷயங்களில் கை கொடுப்பாரு. இருந்தாலும் இந்த மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ண நினச்சிங்கன்னா அதில் தடுமாற்றம் ஏற்படும். சரிங்களா? அப்போ கொஞ்சம் தெளிவாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கவனமாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் கல்வியில் நீங்கள் ஆசிரியர் உங்கள் குருநாதர் சொல்வதை கேட்டு நடப்பது மிக சிறப்பு இந்த வருடம். இந்த வருடம் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்குன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருடம் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு வளர்ச்சி தான், லாபம் தான். அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே ஜூன் மாதம் அப்படி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் மாறுவார். அப்போ 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார், சனி பகவானை பார்ப்பார். அது வளர்ச்சிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகும். அதுக்கப்புறம் அக்டோபர் 31க்கு மேலே குரு பகவான் பார்வை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சிகள் கொஞ்சம் கம்மியாகுமே தவிர லாபத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் உழைப்பை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் போட்டுனே இருக்கணும் இந்த வருடம். அது மாதிரி இந்த வருடம் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு காதல் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். சரிங்களா? காதல் நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவான் வந்து 5ஆம் பார்வை இருக்குது. மிதுன ராசியில் குரு இருக்கார். 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை வேறு பார்க்குறாரு. ப்ளஸ் 7ஆம் பார்வையாக திருமணஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சரிங்களா? அதனால் இந்த வருடம் காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு காதல் திருமணம் அதிகமாக நடக்கும் இந்த வருஷம். அது மாதிரி 7ஆம் அதிபதி குரு வந்து லக்னத்தில் உட்காந்துருக்காரு. அவங்க விருப்பப்பட்ட காதலோடவோ இந்த வருடம் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். கண்டிப்பாக ஆகிடும். காதல் திருமணம் ஆகிறதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தாலே தெரியும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நிறைய நடக்கும். அதில் காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். அதை நீங்கள் இந்த வருடம் பார்க்க தான் போகிறீங்க. காதல் லவ் பண்ணுறவங்க நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்லா இருக்குது, தைரியமாக இருங்க. அப்படியே சரி சார் காதல் திருமணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? காதல் திருமணம் ஆகிட்ட பிறகு 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? 4 கிரகம் இருந்தாலே உங்களுக்கு கலவை பலன் தான். ஆளுக்கு ஒரு பலன் கொடுப்பாங்க. சூரியன் செவ்வாய் சேர்க்கை வேறு. அப்படி இருக்கிறப்ப கோபமும் குணமும் கலந்த மாதிரி வரும். நான் உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க, ஒரு நேரம் டென்ஷன் ஆவாங்க. காலையில் நல்லா பேசுவாங்க, சாயங்காலம் டென்ஷன் ஆவாங்க. இப்படியே இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு. சரிங்களா? இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சார் என்ன சார் காதல் பண்ணுறப்ப நல்லா இருந்துச்சு, திருமணத்துக்கு அப்புறம் என்ன இவ்வளோ பிரச்சனை வருது, அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா?
லவ் பண்ண மாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையாது. ஆனால் அதை நீங்கள் அமைச்சிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது சூரியனோட செவ்வாய், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொஞ்சம் அன்பால் நீங்கள் தீர்த்துக்கிறீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கு. அதை மாதிரி அக்டோபர் 31க்கு மேலே குரு பகவான் வந்து உங்களை 5ஆம் வீட்டை, அதாவது திருமணஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பார் அவர். அப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் கைகூடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வருடம் ஃபுல்லாகவே காதல் திருமணத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களோட உண்மையான காதலாக இருந்தால் இந்த வருடம் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறும். திருமணத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன மனசு கஷ்டம் வரும் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால. அதை மட்டும் நீங்கள் பேசி உங்கள் அன்பால் தீர்த்துக்குங்க, மற்றபடி எல்லாமே சரியாக இருக்கும். நம்ம காதல் திருமணம் பார்த்தோம். இப்போ திருமணத்தை பார்ப்போம். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறவங்க, காதல் திருமணமும் சேர்த்து. சரிங்களா? உங்களுக்கு குருவோட பார்வை 7ஆம் பார்வை உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு கிடைக்குது. அப்படி இருந்தால் கூட சனியோட பார்வை 10ஆம் பார்வை திருமண ஸ்தானத்துக்கு கிடைக்குது. சரிங்களா? சனி பார்வை கொஞ்சம் கெடுதலாக இருந்தால் கூட குரு பார்வை இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லாவே இருக்கும். சனி பார்வை சின்ன சின்ன மனக்கசப்பு, பிரச்சனைகள், சண்டை சச்சரவை ஏற்படுத்தும். சரிங்களா? அதை புரிஞ்சு அதை 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகணும். மிதுனராசி நேயர்கள் நார்மலாகவே விட்டு கொடுத்து போகிறவங்க தான். சரிங்களா? அப்போ யாராவது ஒருத்தவங்க கணவனோ மனைவியோ இதை விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு கலகலப்பாக போகும் திருமண வாழ்க்கை. அதை மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னா இந்த வருட குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 2க்கு மேலே ஆரம்பத்தில் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சமமான பலன்களை தரும், ஒரு 50% தரும். ஜூன் 2க்கு மேலே குரு உச்சம், 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறதுனால, குரு பகவான் உச்சம் பெறது எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான். சரிங்களா? ஆனால் 2ஆம் இடத்துல மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால குடும்ப வாழ்க்கைகள் சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும் சிறப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். அக்டோபர் மாதத்துக்கு மேலே கேதுவோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் அதை கெடுக்கிற மாதிரி இருக்கும். அக்டோபர் நவம்பர் மாதத்துக்கு மேலே கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அதை கெடுக்கிற மாதிரி இருக்கும். டிசம்பர் மாதம் எண்டெல்லாம் கெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்லலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் எண்டில் குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ணன் தம்பிக்குள்ள, அப்பா அம்மாவுக்குள்ள, அண்ணன் தங்கச்சிக்குள்ள இதை மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வருடம் கடைசி டிசம்பர் மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மிதுன ராசி நேயர்கள். அது மாதிரி உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் எப்படின்னா நிலம், வண்டி, வாகனம், தாய் வீடு, இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை உங்களுக்கு பார்க்குறாரு. சரிங்களா? இப்போ இந்த வருடம் வந்து உங்களுக்கு வண்டி வாங்கணும், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, தாய் வீட்டு சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிடும். வண்டி வாங்கினா கூட அதில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படும், ஏன்னா சனி பகவான் பார்க்குறாரு. ஆனால் பெரிய தாக்கத்தை தரலைன்னா கூட புது வண்டி வாங்கி ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துடும் உங்களுக்கு. ஒரு லேண்டு வாங்கினீங்கன்னா அதில் சின்ன பிரச்சனை வரும், அந்த இட பிரச்சனை, அந்த அளவு பிரச்சனை வரும். வீடு வாங்கினீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, அது மாதிரி வாங்கினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த வருஷம். தாய் வீட்டு சைடுலேருந்து உங்களுக்கு ஒரு சொத்து வருது வச்சிங்களேன், அதில் அண்ணன் தம்பி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். இது சனியோட தாக்கத்தினால இப்படி இருக்கும். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த வருடம் வண்டி வாகனம், வீடு வாசல் எல்லாமே கிடைச்சிடும். அது கிடைச்சி அதில் ஒரு 10% உங்களுக்கு பிரச்சனை வரும் அதில். சரிங்களா? அந்த பிரச்சனையை மட்டும் ஃபேஸ் பண்ணுங்கள். அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணி வாங்குங்க. ரியல் எஸ்டேட்டும் இந்த வாட்டி நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. வீடு, வண்டி, வாகனம், தாய் வீட்டு சொத்து அதெல்லாம் கொஞ்சம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் அதில் பிரச்சனைகள் இல்லாமல் வாங்குங்க. 10% உங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா சனி பகவான் பிரச்சனையோட தான் கொடுப்பார், 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு 4ஆம் இடத்தை. அதனால் மிதுன ராசி நேயர்கள் வந்து இந்த வருடம் நீங்கள் லேண்ட் வாங்க போகிறீங்களா, கண்டிப்பாக வாங்குங்க. வீடு வாங்க போகிறீங்களா, வாங்குங்க. வண்டி வாங்க போகிறீங்களா, வாங்குங்க. கார் வாங்க போகிறீங்களா, வாங்க. எது ஒன்றா வாங்குங்க. அதில் பிரச்சனை வரும் தான், தலையெழுத்து நமக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் போய் ஆகணும். புது வண்டி வாங்கி 10 நாள்லேயே ஒரு ஸ்க்ராட்ச் வந்துடும், யாராவது இடிச்சிடுவாங்க, யாராவது சைடில் ஸ்க்ராட்ச் போட்டுருவாங்க, இதை மாதிரிலாம் இருக்கும். ஒரு லேண்டு வாங்கினீங்கன்னா அதில் சின்ன சின்ன அளவு பிரச்சனை வரும், வேலி போகிறதுல பிரச்சனை வரும், இடம் கட்டுறதுல பிரச்சனை வரும். ஆனால் அது சக்ஸஸ் ஆகிடும். சின்ன பிரச்சனையாக வரும், அதை மட்டும் கடந்து போயிடுங்க. சரிங்களா? ஒரு புது வீடு வாங்கினீங்கன்னா அது ஒரு பிரச்சனை வரும், அதில் கரண்ட்டு கொடுக்குறதுல பிரச்சனை வரும், அப்படி வரும். தாய் வீட்டு சொத்து, அதாவது இந்த ஒரு இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்காத தாய் வீட்டு சொத்துலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சாக்கணும். அண்ணன் தம்பிக்குள்ளே பிரிவினை ஏற்படும். அக்கா தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்குள்ள மனமுறிவு ஏற்படும். இதெல்லாம் வேறு வழியில் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த வருடம் நீங்கள். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு வண்டி, வாகனம்,
அம்மா வீட்டு சொத்து, தாய் வழி சொத்து இதெல்லாம் சுபமாகவே இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேணாம். பிரச்சனையோடு சுபமாக இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, சரிங்களா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மட்டும் இந்த வருடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசி நேயர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த வருடம் கவனமாக இருக்கணும். இல்லைனா பல இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க ரியல் எஸ்டேட்டில். உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வருடம் ரியல் எஸ்டேட்டில். ஆனால் கவனம் இல்லாமல் பண்ணிங்கன்னா அடி பாதாளத்தில் போயிடுவீங்க நீங்கள். அதை மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் நீங்கள் கவலையே பட வேணாங்க. இந்த வருஷம் குழந்தை பாக்கியம், இவ்வளோ நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, 2வது குழந்தை இருக்கிறவங்க, 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க, 3வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிடும் இந்த வருஷம். ஏன்னா குருவோட பார்வை 5ஆம் வீட்டுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உள்ளது. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு, சரிங்களா. உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அன்பு இருந்துச்சுன்னா இந்த வருடம் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு நீங்கள் என்ன குழந்தை நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்குலாம் 2வது குழந்தை, 3வது குழந்தை கண்டிப்பாக கிடைச்சிடும். மேக்ஸிமம் மிதுன ராசி நேயர்கள் திருமணம் ஆனவங்க ஒரு குழந்தையோட தான் இந்த வருஷம் இருப்பீங்க. 2வது குழந்தைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும், சரிங்களா. மிதுன ராசி நேயர்கள் இந்த வருடம் திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடும், சரிங்களா. அதனால் இந்த வருஷம் குழந்தை பாக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குழந்தையோட கல்வியில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நல்லாவே இருக்குது, சரிங்களா. கடன், இந்த வருடம் உங்களுக்கு கடன் எப்படி இருக்குன்னா, 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்காரு. கலத்திரம், மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், சரிங்களா. கலத்துறதுனால உங்களுக்கு சுப கடன் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அது சுப கடனாக தான் இருக்கும், அதிகபட்சம் சுப கடனாக தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம், சரிங்களா. அதை மாதிரி உங்கள் கணவர் ஒரு கடன் கேட்குறாருன்னா, ஒரு தேவைக்காக கேட்குறாருன்னா மனைவி கண்டிப்பாக கொடுங்க. அதை மாதிரி உங்கள் மனைவி ஒரு கடன் கேட்குறாங்க, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு கேட்குறாங்கன்னா கணவர் அவங்களுக்கு கடனாக நீங்கள் இந்த வருடம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களும் சேர்ந்து அதை விசாரித்து தெளிவாகி தான் கொடுக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால இந்த வருடம் கணவன் மனைவிக்குள்ளேயே மாற்றி கடன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது சுப கடனாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம், சரிங்களா. அதை மாதிரி வந்து 7ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குது உங்களுக்கு. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன் சுக்கிரன் ஓகே, புதனும் கூட ஓகே, சூரியன் செவ்வாய் தான் உங்களுக்கு பிரச்சனை, சரிங்களா. எப்படி சொல்ல வரேன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இந்த வருடம் உங்களுக்குள்ளே பிரச்சனை இல்லைன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்களால பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 கிரகம் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கார். உங்களோட சொந்த முயற்சி, சொந்த பேச்சு, அதை வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருடம் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிடலாம். நீங்கள் யார் பேச்சாவது கேட்டு மிதுன ராசி நேயர்கள் பேச ஆரம்பிச்சிங்க, அண்ணன் தம்பி பேச்சை கேட்டோ, இல்லை உங்களுக்கு வேண்டாதவங்க வேண்டியவங்க யார் பேச்சை கேட்டு கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பழி போட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நரக வேதனையாக இருக்கும். அதனால் நீங்கள் 2 பேரும் நீங்களே சுயமாக யோசிச்சு அவங்க பண்ணது கரெக்டு இல்லை அவங்க பண்ணது தப்பு இப்படின்னு பேசி நீங்கள் உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிக்குங்க. 3வது ஒரு ஆளை நீங்கள் சேர்க்க வேண்டாம். 4 கிரகம் இருக்குது, அதனால் பிரித்து போட்டுரும் உங்களை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வருடம் கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியம் நிறையா இருக்குது, அதை நிறையா சேர்த்துட்டு போகணுமே தவிர பிரிவினையை ஆக்கக்கூடாது நீங்கள், சரிங்களா. கணவன் மனைவி பேச்சை கேட்கணும், மனைவி கணவன் பேச்சை கேட்கணும். சிறிய தவறுகள் செய்திருப்பாங்க கண்டிப்பாக, அதை ஒரு வார்னிங் கொடுக்கணும். நீங்கள் வார்னிங் கொடுக்காம அது ஃபஸ்ட்டு வாட்டி தண்டனை கொடுக்குறது ரொம்ப தப்பு. அது உங்கள் 2 பேரும் பிரிவினையை ஏற்படுத்தும். அது மாதிரி 8ஆம் இடம் ஆயுள், அவமானம், விபத்து, நஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், சரிங்களா. உங்களுக்கு 8ஆம் அதிபதி சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார், சரிங்களா. குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அவரோட தாக்கம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா. 60 வயசு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஆயுளில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. ஏன்னா 8ஆம் அதிபதி சனி பகவான் வந்து 10ல் இருக்கார். வேலையில் பலு அதிகமாகி உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையிலேருந்து 65 வயசுக்கு மேலே நீங்கள் ஓய்வில் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான். நான் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுறேன், சரிங்களா, ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் உழைக்கிறேன்னு இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டாம். அது மாதிரி வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு விபத்துகள் குறைவாக இருந்தாலும் விபத்து ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது நமக்கே தெரியாது, இந்த வருஷம் பிறந்த 9 நாள் ஆயிடுச்சுல, யாராவது நம்மளை இடிக்கிற மாதிரியே வந்திருப்பாங்க, நம்ம யாராவது இடிக்கிற மாதிரியே போயிருக்கோம். ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. சனி பகவானோட தாக்கம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது டைமுக்கு போகணும், வேலையில் தான் பிரச்சனை. வேலைக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ன வரைக்கும் நடந்திருக்காது, ஏன்னா குரு பகவான் வீட்டில் தான் இருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம கவனமாக போகிறது நல்லது தானே. 9:30 மணிக்கு வேலைன்னா நம்ம 9 மணிக்கே கிளம்பிடுவோம், சரிங்களா. நீங்கள் 9:20க்கு கிளம்பி 10 நிமிஷத்தில் போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விபத்துக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதனால் விபத்தில் உங்களுக்கு இந்த வருடம் குறைவாக தான் இருக்குது விபத்து ஏற்படுறதுக்கு. இருந்தாலும் அதை நம்ம அதிகமாக ஆய்க்க வேண்டாம், ஏன்னா 10% இருக்குது, ஓகேங்களா. அதை நம்ம அதிகமாக ஆய்க்க வேண்டாம். கொஞ்சம் சீக்கிரமாக பஞ்சுவாலிட்டி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்.
60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ரொம்ப சுமைகளை எடுத்துக்காதீங்க நீங்கள், சரிங்களா? இந்த வருடம் வந்து அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சுபமாக இருக்குது. அது மாதிரி வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நஷ்டங்கள்லாம் குறைவு தான், கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் பட்ட நஷ்டம் மாதிரிலாம் இந்த வருஷம்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸ்மூத்தாக தான் போகும். ஒரு 70% நல்லா இருக்குது. உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அதனால் உங்களுக்கு அந்த பலுவை கொடுத்துட்டாங்க. சோம்பேறித்தனம் மட்டும் படாதீங்க. இந்த வருஷம் சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுங்க. இந்த வருடம் நல்ல வருடம். மிதுன ராசி நேயர்களுக்கு வீணாக்காதீங்க. மிதுன ராசி நேயர்கள் வந்து மதியம், அதாவது வந்து 2 மணி வச்சுங்க, 2 to 4 அந்த டைம் இந்த வருடம் தொழில் பண்ணுறவங்க தூங்கவே கூடாது. தூங்குனீங்கன்னா வியாபாரம் படுத்துரும், சரிங்களா? வியாபாரம் பண்ணுற எல்லாருமே இந்த 2 to 4 நீங்கள் தூங்கவே கூடாது இந்த வருடம். அது மாதிரி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். ராகு வந்து சனியோட வீட்டில் ராகு இருக்கார், பகை வீட்டில் இருக்கார், சரிங்களா? 9ஆம் இடத்துல, அதாவது தந்தையோட ஆயுள் ப்ளஸ் உடல்நிலையிலாம் கொஞ்சம் கவனம் வேணும். நீங்கள் மிதுன ராசி நேயர்கள் அவங்க தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு பார்வை இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பார்வை இருக்குது, 9ஆம் பார்வை இருக்குது. அது வலுவான பார்வை தான். சின்ன சின்ன ஆப்ரேஷன் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது மிதுன ராசியோட தந்தைகளுக்கு, சரிங்களா? மிதுன ராசி நேயர்களோட தந்தைகளுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மைனர் ஆப்ரேஷனாக பண்ணிக்கங்க, சரிங்களா? அப்படியே இல்லை, கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தைக்கு வந்து தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. ஏன்னா ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வை இருந்தாலும் ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். ராகு என்ன பண்ணுவார்னா ஆரம்பத்தில் கெடுத்துருவார், சரிங்களா? ஆரம்பத்திலேயே கெடுத்துருவார் ராகு பகவான். அதனால் கொஞ்சம் கவனம் மட்டும், தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வேணும். அது மாதிரி வந்து 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு, சரிங்களா? அவரே ஆறுக்கும் அதிபதி, 11க்கும் அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கார். அப்போ இந்த வருடம் வந்து உங்களுக்கு லாபம், ஆசைகள், லாபம் எல்லாமே மனைவினால கிடைக்க போகுது, கணவனால உங்களுக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசி நேயர்கள் அவங்களோட மனைவினால உங்களுக்கு லாபம் ஏற்பட போகுது, கணவனால உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக ஏற்பட போகுது. 2 பேரும் ஷேர் பண்ணி ஒரு வேலையை செய்யுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இந்த வருஷம் லாபங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 90% உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த 10% தான். அது என்னன்னா உங்களுக்கு சோம்பேறியாக மட்டும் இந்த வருஷம் இருந்தீங்கன்னா, இந்த வருடம் நீங்கள் இருந்ததை விட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் அடிமட்டத்துக்கு போயிடுவீங்க. சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுருங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. இந்த வருடம் உங்களுக்கு அமோகமாகவே இருக்குது. அது மாதிரி இந்த வருடம் வந்து சினிமா துறை, கலைத்துறை வந்து இந்த வருடம் கொஞ்சம் வலுவாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாள் ஸ்டோரி எழுதி வச்சுருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் உங்களுக்கு கிடைச்சிருவாரு. டேரக்டர்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் நல்ல கதையை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொடியூசர் இந்த வருஷம் கிடைச்சிருவாரு, உங்களுக்கான நடிகர் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருவாங்க, சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். கலையிலே இந்த வருடம் நல்லா தான் இருக்குது. சினிமா துறை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நடிகர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நடிகர்கள் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். வேலையில் இந்த வருஷம் பலு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நீங்கள் உழைக்காமல் விட்டிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் தோற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் இருக்கிறவங்களாம், ஆக்டர்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வருடம் கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் நல்லா இருக்குது, ஓகே. இருந்தாலும் காம்படிட்டர் உங்கள் கூட இருக்க சக நடிகராக இருப்பார். அதனால் அவர் கூட நீங்கள் போட்டி போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், தயார் பண்ணணும். யாரையுமே இலகுவாக நினைக்காதீங்க, அவங்க உங்களை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தொழில், உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் நிறைய கிடைக்க போகுது. ப்ரொமோஷன் தாங்க, எதை எடுத்தாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன், எங்கே போனாலும் ப்ரொமோஷன் தான். ஆனால் அந்த ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு தலையில் பெரிய பாரமாக நிற்க போகுது, சரிங்களா? அந்த பாரத்தை யார் தலையில் கிரீடம் யாருக்கு ஒன்றா வைக்கலாம், அந்த கிரீடத்தை வைக்கிறதுக்கு தலையில் கனம் வேணும் உங்களுக்கு. அப்போ நான் என்ன பண்ணால் உங்களுக்கு அதுக்கான தொழில் திறனை வளர்த்துக்கணும். நீங்கள் சும்மா எனக்கு ப்ரொமோஷன்ஸை கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. மிதுன ராசி நேயர்கள் வாங்கிட்டு அதை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத நிலைமை வரும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குரு பகவான் நல்லாவே இருக்கார். உங்களுக்கு ஜனனத்தில் குரு இருக்கார், 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக போகிறாரு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்கள் உழைப்பை மட்டும் போடுங்க, அவர் உங்களுக்கு சக்ஸஸை கண்டிப்பாக கொடுப்பாரு. தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குது, வேலை ஸ்தானம் வலுவாக இருக்குது. அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். யூனிஃபார்ம் சோர்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு யோகங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக நடைபெறும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு. சரி, மிதுன ராசியை பற்றி நல்லா பாசிட்டிவாகவே பார்த்துட்டோம், சரிங்களா? நெகட்டிவ் என்னென்னா, மிதுன ராசி நேயர்கள் வந்து இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணணும்னா, சண்டைகளை தவிர்க்கணும். சகோதர கூட பிரச்சனைகள் இருக்கும்ல, அதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். மனைவி கூட ஏற்பட பிரச்சனையை பெருசாக்கக்கூடாது, சின்னதாக அன்னைக்கு டேலே முடிச்சிடணும். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல
வெற்றியை தரும். சரிங்களா? அடுத்தது வேலையில் வந்து உங்களோட ஹை போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வருஷம் வளர்ச்சி இருக்கும் தொழிலில். சரிங்களா? அடுத்தது வேலையில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். தொழில் எப்படி இருக்குன்னா, அதை நீங்கள் லவ் பண்ணணும். வேலையை நீங்கள் நேசித்தா மட்டும்தான் இந்த வருஷம் நீங்கள் வந்து வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. சின்ன இந்த வருடம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதுனா ஒரு பழக்கமாக நீங்கள் குறைச்சிக்கணும் இந்த வருஷம். சரிங்களா? மிதுன ராசிக்கு இந்த வருடங்கள் கெட்ட பழக்கம் ஏதாவது ஒன்று ஒரு 3-4 அது மாதிரி இருக்கும். அது மாதிரி அதில் ஒன்றா நீங்கள் இந்த வருடம் குறைக்கிறதுக்கு அமோக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பத்திலே விட்டுருங்க. கெட்ட பழக்கம் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்கள்கிட்ட உங்களுக்கு அன்பு ஏற்படும். குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தைகள்கிட்ட உங்களுக்கு அன்பு ஏற்படும். அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், விளையாடுங்க, வெளியில் பார்க் கூப்பிட்டு போங்க. ரொம்ப புஷ் பண்ணாதீங்க அவங்கள. மேக்ஸிமம் அவங்க கூட ஒரு 2 ஹவர்ஸாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லியும். மிதுன ராசிக்கு அருமையாக இருக்குது. ஏன்னா மிதுன ராசினாலே குழந்தைகள் இருக்கிற இடம் தான். மிதுன ராசி நேயர்கள் யார் ஒன்றா பாருங்கள், உங்களுக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணால் குழந்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா உங்களுக்கும் குழந்தைய ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைங்களை அவாய்ட் பண்ணக்கூடாது. அவங்க கூட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்ப நிலையில் வளர்ச்சியும் உங்களுக்கு சந்தோஷமும் மிக்க மகிழ்ச்சியும் ஏற்படும். அது மாதிரி வந்து மிதுன ராசி நேயர்கள் எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும், சண்டை அடிதடிலாம் நடக்கும். அதில் பொதுவாக நிற்கிறது மிதுன ராசி நேயர்களாக தான் இருப்பாங்க. அதாவது சமாதானப்படுத்துறது மிதுன ராசி நேயர்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிற நீங்கள் இந்த வருடம் உங்களுக்கு எல்லாமே அமோகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? வீட்டில் நடக்கிற சண்டை சச்சரவுகளை நீங்கள் தான் அதை நல்லா கூட இருந்து அதை சமாதானப்படுத்தி வைக்கணுமே தவிர அந்த பிரச்சனையை பெருசாக்கக்கூடாது. சரிங்களா? பெருசாக்குனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வருடம் மிதுன ராசி நேயர்கள் ஏதாவது வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை அழகாக பேசி 2 சைடு அம்மாவுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற பிரச்சனையை நீங்கள் தான் பேசி சால்வ் பண்ணணும் இந்த வருஷம். அதாவது இந்த வருஷம் தான் நீங்கள் நிறையா சமாதானப்பட வேண்டியது நிறைய பேர் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்பாங்க. அது மாதிரி வந்து 6ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால நண்பர்களுடன் நீங்கள் சுற்றுறதை வந்து மனைவிகளுக்கு தான் பிடிக்காது. சரிங்களா? அது சேம் 2 பேருக்கும் 50-50 தான். சரிங்களா? அது நிறைய பேருக்கு பிடிக்காது. சரிங்களா? நண்பர்களுடன் ரொம்ப நாள் செலவிடுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க இந்த வருடம். மனைவியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிரச்சனை இல்லாமல் லைஃப் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே போகும். அது மாதிரி வந்து ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கும் இந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இவங்களுக்குலாம் இந்த வருஷம் வளர்ச்சி நல்லாவே இருக்குது. சரிங்களா? அவங்களுக்குலாம் ரொம்ப சுபமாக இருக்குது. நிறையா பேர் அந்த துறையை தேர்ந்தெடுப்பாங்க இந்த வருஷம். பயப்படாமல் போங்க. அதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் அரசியல் எப்படி இருக்குன்னா, அரசியல்வாதிகளுக்குலாம் அரசியல் எப்படி இருக்குன்னா, சீட்டுகள் கிடைக்கிறதுல வந்து உங்களுக்கு தாமதம் ஏற்படும். ஆனால் கிடைச்சிருச்சுன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு. சரிங்களா? சீட்டு கிடைக்கணும் மட்டும் உங்கள் குரு பகவானை வேண்டிங்க. சீட்டு கிடைச்சதுன்னா இந்த வருடம் நீங்கள் எம்எல்ஏ ஆகிடுவீங்க, எம்பி ஆகிடுவீங்க, கவுன்சிலர் ஆகிடுவீங்க, வார்டு செயலாளர் ஆகிடுவீங்க, ஏதாவது கண்டிப்பாக ஆகிடுவீங்க. ஆனால் இந்த சீட்டு கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு தாமதம் ஏற்படும். உங்களுக்கு போட்டியாக ரிஷபராசி இருப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் அதை மனசில் வச்சிங்க. யாராவது உங்களுக்கு காம்படிட்டர் ரிஷபராசியாக இருந்தாருன்னா உங்களுக்கு சீட்டு போச்சுன்னே நீங்கள் நினச்சிக்கலாம். சரிங்களா? ஆனால் உங்கள் முயற்சியை விடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அது மாதிரி இந்த வருடம் வந்து நிறைய புதிய சவகாசங்களை நீங்கள் எப்பவுமே ஏற்படுத்திகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வருஷம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டே இருப்பாங்களே தவிர குறையவே மாட்டாங்க உங்களுக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு புதிய சவகாசங்களை கொஞ்சம் குறைச்சிங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த புதிய சவகாசங்களை கொஞ்சம் குறைச்சிங்க நீங்கள். சரிங்களா? அது மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் ஓரத்திலே ஓடிட்டுருப்பீங்க. உங்களுக்கு சென்டராக இடமே கிடைக்காது. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அந்த ஓரத்தில் ஓடிட்டு இருந்த உங்களுக்கு நடுவில் இந்த ஒரு இடம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நடுவில் ஓடுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் போன வருஷம்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த வருஷம் கிடைச்சிடும். அதுவே உங்களுக்கு பாதி வெற்றியை தந்துடும். சரிங்களா? அதாவது எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் உங்களை புறக்கணிச்சுன்னு இருந்தாங்களோ அவங்களே வாண்டடாக உங்களை கூப்பிடுவாங்க. அதனால் கவலைப்படாமல் இருங்க. அவங்க கூப்பிடுறப்ப அதை நீங்கள் ஏற்றுக்குன்னு போகணும் நீங்கள். சரிங்களா? அங்கே போய் வீம்பு பண்ணக்கூடாது. வீம்பு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தும். சரிங்களா? அது மாதிரி மிதுன ராசி நேயர்கள் வந்து என்னென்னா, இந்த வருஷம் நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்களோ, மிதுன ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமை மட்டும் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க. எப்பயுமே பேசுகிறத விட 100% பேசுகிறீங்கன்னா அதில் 75% பேசுங்க. மன நிம்மதியை உங்களுக்கு தரும் அன்றைக்கி டே மட்டும் உங்களுக்கு. மிதுன ராசி நேயர்கள் வந்து நீங்கள் பிறந்த கிழமை இருக்குல்ல,
அந்த கிழமையில் மட்டும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் நம்மளால் குறைச்சிக்க முடியும். ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசிகிட்டே இருப்போம். பேசிகிட்டே இருக்கப்போ ஒரு விஷயம் பேசுவோம், அதுலேருந்து இன்னொரு விஷயம் பேசுவோம், அதுலேருந்து இன்னொரு விஷயம். அதாவது அந்த 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 கான்ட்ரவர்சியில் அதாவது எப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அந்த பேச்சுவார்த்தையை நம்ம அது முடிவுக்கே எடுத்துகிட்டு போக மாட்டோம் மிதுன ராசி நேயர்கள். இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணுங்கன்னா, அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதிலை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் பிறந்த கிழமைக்கு சரிங்களா, நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட பதிலை மட்டும் எதிர்பாருங்க. அவங்க அடுத்தது சொன்னாங்கன்னா அந்த டாப்பிக்கை விட்டுட்டு அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுங்க சரிங்களா. ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் பிறந்த கிழமையில் உங்களுக்கு மன நிம்மதியை இந்த வருஷம் அதிகமாக தரும். அதையே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்ப உங்களோட ஆயுள் கூடும் உங்களுக்கு சரிங்களா. ஓகே, அது மாதிரி இது மாதிரி வந்து மேஷம், ரிஷபம், மிதுனத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். 3 ராசிகளுக்குமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வரப்போகிற ராசிகளுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது. 3 ராசிகளுக்கு நேரம் நல்லா இருக்குது. இருந்தால் கூட காலில் சக்கரம் இருக்கணுங்க. உங்கள் காலில் ஓடனா மட்டும்தான் பிழைக்க முடியும். ஏன்னா உங்களை மாதிரியே மிதுன ராசி மாதிரியே லட்சக்கணக்கான பேர் இருக்கான், கோடிக்கணக்கான பேர் இருக்கான் சரிங்களா. அவங்க எல்லாருமே உங்கள் காம்படிட்டர். அதாவது எப்படின்னா ராசிகளுக்குள்ளேயே காம்படிஷன். ரிஷபராசி ஒரு காம்படிஷன், மேஷராசி ஒரு காம்படிஷன். சரி, இப்படிலாம் இருந்தால் கூட பரவாயில்ல சார். இருந்தால் கூட மிதுன ராசிக்குள்ளே காம்படிஷன் இந்த வாட்டி அதிகமாக இருக்குது சரிங்களா. ஏன்னா அவ்வளோ பேர் மிதுன ராசி இருக்கான். நீங்கள் காலில் சக்கரத்தை கட்டிட்டு தொழிலில் ஓடணும், வேலையில் ஓடணும், படிப்பில் ஓடணும், விளையாட்டில் ஓடணும், எல்லாத்துலேயும் ஓடணும். நீங்கள் ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வருஷம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் 90% சூப்பராக இருக்குது. 10% அந்த அளவுக்குலாம் கொஞ்சம் உங்களுக்கு வலு இழந்துலாம் போல. நீங்களே கெடுத்துட்டா தான் உண்டு. 10% பாசிட்டிவாக மாற்றுங்க. கணவன் மனைவிக்குள்ளே அன்பை செலுத்துங்க. குழந்தைகளுக்கு கூட சந்தோஷத்தை பரிமாறுங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்குது. கவலைப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.